வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது +2 கெமிஸ்ட்ரியில் 12th லெசனில் கார்பனிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஒரு ப்ராப்ளம் ஒன்று. என்னென்னா, காம்பவுண்ட் ஏ ஆஃப் மாலிகுலர் ஃபார்முலா C2H4O2 treated with PCl5 to give B used as acetylating agent, B treated with ammonia to give C with amphoteric character, C treated with P2O5 to give D, identify ABCD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ப்ராப்ளம். இப்போ இது 5 மார்க்கில் வரலாம், இல்லை 3 மார்க்கில் வரலாம். ஸோ இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C2H4O2 எதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட். அப்போ ஏ வந்து அசிட்டிக் ஆசிடாக இருக்கலாம். இந்த O2வில் முடியும் போது மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து கார்பாக்சிலிக் ஆசிடை சூஸ் பண்ணணும். நீங்கள் பெராக்சைட் சூஸ் பண்ணலாம், கார்பாக்சிலிக் ஆசிட் சூஸ் பண்ணலாம். ரைட். இப்போ இந்த ஏ வந்து PCl5 கூட சேரும்போது, பாஸ்போஸ் பென்டாக்ளோரைடோட சேரும்போது அந்த அசிட்டிக் ஆசிடை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, CH3CO வரைக்கும் ஒரு குரூப் அசிட்டைல், ஓ வந்து தனியாக, அடுத்தது ஹைட்ரஜனும் தனியாக. ஏன்னா பாஸ்போஸ் பென்டாக்ளோரைடு அப்படிங்கிறது வெரி குட் குளோரினேட்டிங் ஏஜென்ட். அதில் 2 Cl வரும். அப்போ ஒரு Cl வந்து H கூட சேர்ந்து HCl போயிடும், ஒரு Cl வந்து CH3CO அசிட்டைல் கூட சேர்ந்து அசிட்டைல் குளோரைடாக போயிடும். அப்போ ஒரு O வந்து PCl5ல இருக்கக்கூடிய PCl3 எடுத்துக்கிட்டு POCl3 வெளில போயிடும். ஓகேங்களா? அப்போ B அப்படிங்கிறது அசிட்டைல் குளோரைடு, அந்த அசிட்டைல் குளோரைடு தான் வெரி குட் அசிட்டிலேட்டிங் ஏஜென்ட். ரைட். அடுத்தது இந்த B வந்து அம்மோனியாவோட சேர்ந்தா B treated with ammonia to give C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ B அசிட்டைல் குளோரைட் CH3COCl + NH3ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் Cl எடுத்துக்கிட்டு HCl வெளில போயிடுச்சுன்னா உங்களுக்கு இருக்கிறது CH3CONH2, அதாவது அசிட்டமைடு. ஸோ இது வந்து ஆசிட் பிஹேவியரும் இருக்குது, பேசிக் பிஹேவியரும் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் இது வந்து ஆம்போட்டரிக் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, அப்போ C அப்படிங்கிறது என்னென்னா அசிட்டமைடு. ஸோ அசிட்டமைடு இஸ் ட்ரீட்டட் வித், அதாவது C treated with P2O5. P2O5 அப்படிங்கிறது என்னென்னா பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. பாஸ்பரஸ் பென்டாக்சைடு வெரி குட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அதாவது சல்ஃபியூரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட் மாதிரி பாஸ்பரஸ் பென்டாக்சைடு வெரி குட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அப்போ இதுலேருந்து என்ன வெளில போகும் அப்படின்னா H2O வெளில போகும். H2O வெளில போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடியது CH3CN, அதாவது மெத்தில் சயனைடு. அப்போ D வந்து மெத்தில் சயனைடு. கண்டுபிடிச்சாச்சா? இப்போ ஏ என்னது அசிட்டிக் ஆசிட், CH3COOH, B என்னது அசிட்டைல் குளோரைடு CH3COCl, C என்னது அசிட்டமைடு, அதாவது CH3CONH2, D என்னது மெத்தில் சயனைடு. சரிங்களா? ஸோ அது வந்து CH3CN. சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு 5 மார்க்கில் வரலாம். இந்த மாதிரி காம்பவுண்ட் ABCD அந்த மாதிரி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அது 5 மார்க் கொஸ்டின்ஸில் வரும். ஏபிசி மட்டும் வருது அப்படின்னா வந்து அது சிம்பிளாக கேட்குறதா இருந்தால் அது 3 மார்க்கில் கேட்பாங்க. வெரி சிம்பிளாக கேட்குறதா இருந்தால் அது 2 மார்க்கில் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் நல்லா பார்த்துங்க. தேங்க்யூ.